ஓம்னியாக இருக்கட்டும், ஒரு டாடா ஏசியாக இருக்கட்டும், ஒரு எல்லா வண்டியாக இருக்கட்டும், ஹேண்ட் பிரேக்கில் வந்து மேக்ஸிமம் என்னென்னா ஒரு 10 நாள் 15 நாள் அந்த வண்டி நிற்கின்னா ஹேண்ட் பிரேக்கை போட்டே வைக்கக்கூடாது நம்ம வந்து. ஏன்னா அந்த வண்டி ஹேண்ட் பிரேக் போட்டு வச்சிங்கன்னா வீல் ஜாம் ஆயிரும். அந்த வீல் ஜாம் ஆகும்போது என்னங்கன்னா வீல் வந்து நவலா நீங்கள் கீரை என்ன தான் போட்டாலும் வீல் ஜாமும், வண்டி வந்து வீல் சுற்றாது. ஹேண்ட் பிரேக் போடாமல் கீரில் நிப்பாட்டுங்க. ஒரு அடை ஏதாவது கல்லுகள் ஏதாவது வச்சு நீங்கள் நிப்பாட்டுங்க. மழை தண்ணி அந்த தண்ணியாவோ நீங்கள் கழுவி விட்ட இடமாவோ அந்த டிஸ்கில் போய் நிற்கும் போது அந்த டிஸ்கில் வந்து நின்று தண்ணி அப்படி நின்று ஒரு 10 நாள் அப்படி துரு பிடிக்கும். அந்த துரு வந்து அப்படி நின்றுக்கிடும். அதை சிலவங்க எடுக்க முடியாமல் ஒருவேளை மெக்கானிக் அந்த இடத்துக்கு நம்ம வர முடியாமல் இருக்கலாம். என்ன பண்ணுவேன் அதை பண்ணி சிந்திக்கலாம். அது ரொம்ப லேசான வேலை தான். என்ன செய்யுங்கன்னா அந்த வீலை கலத்திடுங்க. ஜாக்கி ஏற்றி வீலை கலத்திடுங்க. அந்த ட்ரம் இருக்குல்ல, அந்த ட்ரம்மில் போல்டில் படாமல் சுற்றியில் வச்சு நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு சுற்றி 4-5 அரை அடிச்சுட்டு வீலை வந்து நல்லா ஒரு ரொட்டேஷன் பண்ணி பாருங்கள். இதை அதாவது மெக்கானிக் பக்கத்தில் இல்லைன்னா தூரத்தில் இருக்க என்னாலும் பண்ண முடியல வைக்கலன்னா வீல் ஜாமாக இருக்கிறனால அந்த வீலை வந்து சுற்றி நல்லா அடிச்சுட்டு வீலை லைட்டாக சுற்றி பாருங்கள். ரொட்டேஷன் நல்லா ஆகும். ரொட்டேஷன் ஆகிட்டுனா அப்புறம் இதை கொடுத்து வீலை போட்டு பாருங்க ஃப்ரீ ஆயிரும். ஏன்னா இதான் மேக்ஸிமம் அந்த வண்டி வந்து 10-15 நாளாக நின்றுட்டு இருக்க ஒரே காரணம்னா இது ஒரு 10-15 நாள் ஒரு இடத்துல நிற்கினா பேட்டரி வரையும் தூர் எடுத்து விட்டுருங்க. ஏன்னா பேட்டரி வேறு தூர் எடுத்து விட்டுறது வந்து நமக்கு ரொம்ப நல்லது. ஒரு சின்ன ஒரு எலியோ ஏதோ உயர கடித்தாலும் ஷார்ட்டேஜ் ஆகாது. அது ஒன்று. நம்ம ஷார்ட்டேஜ் ஆனால் 10 நாள் கழிச்சு இந்த பேட்டரியை பார்த்தாலுமே அந்த பேட்டரி நல்லா தான் இருக்கும். அந்த பேட்டரி வந்து சப்ளை வரான்னு அந்த மாதிரி அந்த பேட்டரி வைக்கக்கூடிய இடம் வந்து கீழோடி பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து அந்த ஒரு தகரமாக இருக்கும். அந்த கார்லாம் தகரமாக இருக்கும் வச்சுருக்கோம். ஒன்று அந்த பிளாஸ்டிக்கில் இருக்க தப்பு இல்லை அட்டை பேப்பர் ஏதாவது கீழே வச்சு வைங்க. அந்த அட்டை பேப்பர் வந்து கீழே வச்சிங்கன்னா வந்து பேட்டரி சார்ஜ் இறங்காது. ஒரு கீழே இப்போ தரையில் வச்சிங்கன்னா பேட்டரி சார்ஜ் இறங்கும். அதே மாதிரி தான் அதுலேயும் ஒரு இரும்பில் இருக்குன்னா அந்த பேட்டரி வந்து சார்ஜ் இரும்பு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு அட்டையோ ஒரு பேப்பரோ வச்சு வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த சார்ஜ் இறங்காது. நீங்கள் வந்து என்ன ஓட்டிட்டு வந்து விடுதேன் நீங்கள் எனக்கு மறுநாள் இது பேட்டரி வச்சு தான் அடிக்கிட்டு என்ன பேட்டரி டக்குன்னு மாற்றிடுவீங்க. அந்த பேட்டரியை கலத்தி ஒரு நாள் சார்ஜ் கொடுத்து பாருங்கள். ஒரு ஏன்னா நீட்டாக எனக்கு ஆசிட் மாற்றி ஒரு சார்ஜ் போட்டு தாங்க அப்படின்னு சொல்லி சார்ஜ் போட விடுங்க. அவங்க ஒரு சின்ன பீஸ் கேட்பாங்க. அது ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வருதுன்னா மேக்ஸிமம் அந்த பேட்டரிக்குனால தான் வரும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விடுறதே ஒரு அரை மணி நேரம் ஸ்டார்ட் பண்ணி விடுறதுல தப்பே இல்லை. இது 10 நாளைக்கு இடத்துல ஒரு அரை மணி நேரம் டீசல் ஓடுறதுனால பிரச்சனை இல்லை. நின்ன இடத்துல வந்து நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணி டீசல் ஓடுறதுனா ரொம்ப கம்மியாக தான் டீசல் குடிக்கும். மிச்சவங்க இவ்வளோ டீசல் குடிக்கிங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் டீசல் குடிக்கும். வந்து கம்மியாக தான் குடிக்கும். நீங்கள் பயிரேண்டா அரை மணி நேரம் ஸ்டார்ட் பண்ணி விடுறதுல பேட்டரிக்கு நல்ல கேட்பு, இன்ஜினுக்கும் நல்ல இது. அப்போ தான் ஃபுல்லாக அந்த டீசல் எல்லாம் இருக்கலாம், ஆயில் எல்லாம் ரொட்டேஷன் ஆகும். நம்ம வந்து 5 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணிவிடும், அப்படி 5 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது வேண்டாம். ஓட விட்டு ஒரு அரை மணி நேரம் ஓட விடுங்க. அது ஒரு லாங் ஒரு 5 கிலோமீட்டர் போயிட்டு வர மாதிரி அது வந்து. அதனால் டீசல் அதில் வந்து கம்மியாக தான் குடிக்கும். உங்களுக்கு நிறைய வித்தியாசம் அதில் உங்களுக்கு இருக்கும். அதில் பாருங்கள். நீங்கள் ஒரு விற்கிற நேரம் கூட வந்தாலுமே அது வந்து உங்களுக்கு சரி ரன்னிங்கில் ஓடின வண்டின்னு மாதிரி தெரியும். அது மாதிரி நின்ன வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா யாரும் இது கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. இது ரொம்ப நாள் நின்ன வண்டி, இது இப்படி கிடக்கும் அப்படி இருக்கணும். ரொம்ப நாள் ஒரே இடத்துல நிப்பாட்டாதீங்க. அது மாதிரி ரொம்ப நாள் ஒரே இடத்துல ஒரு கொஞ்சமாக நவுட்டுங்க. ஒரு 10-15 கிலோமீட்டர் நவுட்டிட்டு வந்து விடுங்க. ஏன்னா கார் டயரும் நெரிஞ்சிடும். அப்படி அவ்வளோ வெயிட்டை வச்சு ஒரே இடத்துல நிற்கிற டைம் வந்து இந்த கார் டயர் நெரிஞ்சிரும்.